வணக்கம் மீனராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவான் உள்ளே நுழைந்து வெளியில் வரப்போகிறார். அதனால் இந்த வாரத்திலே பண வரவுக்கு பிரச்சனை ஒன்றும் இருக்காது. மகிழ்ச்சியை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சனி பகவான் உள்ளர வக்கரகதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் தன் பார்வையாலே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பார்க்குறார். அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பண வரவை நிறைய பெற்று தருகிறார். சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி பயணம் உங்களுக்கு நல்லதாக அமையும். கூட்டுத் தொழிலின் போது இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை காட்டும். அதனால் அந்த மாற்றங்கள் ஒருத்தருக்கொருத்தர் கசப்பு உணர்வு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரிகிறது. தீர்மானமாக எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல டிஸ்கஷனோடு செஞ்சிங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுபோல் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரும்போது பங்குதாரர்கிட்ட பேசாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை மாற்றிவிடும்ன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக மாறும். நீங்கள் செய்து கொண்டிருக்க காரியங்களிலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கிறதுனாலையும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதனாலும் நல்ல ஒரு வாரமாக போகிறது. கடன் குறைவதற்கான நல்ல உபாயமாக ரிண விமோசன பிரதோஷத்தன்று நீங்கள் அவசியம் சிவபெருமானை வழிபட வேண்டும். அவரை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே கடன் குறையும், வம்பு வழக்குகள் விலகும், உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்குரிய நல்ல ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த வாரம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.